வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே மைண்டில் படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், அதாவது மனப்பாடம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மனசில் நம்ம பாடத்தை ஏற்றிக்கணும், அதான் மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம படிக்கும்போது ரொம்ப கத்தி படிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின், டங் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே படிக்கும்போது என்ன ஆகும்? வெறும் மனசு பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. அப்போயுமே உங்களுடைய நாக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சப் வோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க? என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம் நம்மளுடைய பிரெயின்ல எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கு இல்லையா, அதை சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு திடீர்னு அது நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும், அதையும் நம்ம சப்கான்ஷியஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் நீங்க என்னதான் மனசுக்குள்ள படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டங் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். அப்படின்னா அது சப் வோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய மசில்லாம் ஆக்டிவ்ல இருக்கும். எர்த்துடைய ஷேப் என்னன்னு கேட்டா எல்லாருமே ரவுண்டு தானே, என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய பிளானட் எல்லாமே ரவுண்டு தானா அப்படின்றது ஒரு டவுட் தான். இதுலயும் மார்ஸ் பார்த்தீங்கன்னா ரக்பி பால் தெரியும் இல்லையா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், முட்டையே கொஞ்சம் இழுத்துட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஷேப்ல தான் மார்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அந்த பிளானட் எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்டோன்ஸ், ஹில்ஸ் அப்படின்னு இருந்தாலும், ட்ரீஸ் எல்லாம் இருந்தாலும் ஆக்சுவலாக அது எல்லாத்தையுமே வட்டத்துக்குள்ளே தான் நடக்குது. அதே மாதிரி தான் மார்ஸும் ட்ரை பண்ணும், ஆனால் மார்ஸால் முடியாது. அப்புறம் ஏன்ப்பா நான் டயக்ராமில் இப்படி வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு ஷேப் ரவுண்டு மாதிரி தான் தெரியும். அப்போ எக்ஸாக்டாக என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரக்பி பாலோடைய ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தண்ணி ஆக்சுவலாக வெட்டாகவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், வெட் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம்ல, ஈரமாயிடுச்சு எப்போ வெட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக வாட்டர் அது வெட்டு இல்லை. அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிக்விட் கண்டென்ட் உள்ளே இருக்கக்கூடிய சாலிட் கண்டென்ட்டை ரொம்ப தெளிவாகவும் அதை ப்ராசஸாகவும் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எபிலிட்டி தான். கூடவே இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம அந்த வாட்டர் அப்படின்னே சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்ட் மீனிங்காக வாட்டருக்கு தனியாக எபிலிட்டி கிடையாது, ஆனால் அதை லிக்விடாக பார்த்துக்கக்கூடிய கடமை ஒரு கையில் இருக்குது. அதுதான் வெட் அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸோடைய லைஃப் ஸ்பேனை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். எப்போவுமே ஹியூமன்ஸ்க்கும் டாக்ஸுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும், நல்ல பாண்டிங் இருக்கும். அதனாலேயே டாக்ஸுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட ஹியூமன்ஸால் தாங்கிக்க முடியாது. அது ஒரு செல்ல பிராணியாக பார்க்காம குடும்பத்தில் ஒருத்தங்களாக பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். எனிவேஸ், இப்போது ஒரு டாகோடைய லைஃப் ஸ்பேன் எடுத்தோம்னா அது ஒரு 10லேருந்து 12 வருஷம் சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 15ன்றது ரொம்ப ரேராக தொடும். ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக நாள் வாழ்ந்த டாக், அதுவும் நம்ம விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ளூயி அப்படின்ற ஒரு டாக் தான். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு கேட்டில் டாக். ஆனால் இந்த டாகான ப்ளூயி மட்டும்தான் 29.5 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கு. ஸோ உலகத்திலேயே ரொம்ப அதிக நாள் உயிர் வாழ்ந்த நாய்களுடைய பட்டியலில் இதுதான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது பூனையெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அதனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக நாள் உயிர் வாழ்ந்த பூனையுடைய ஏஜ்னு பார்த்தோம்னா 38 வருஷம் 3 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த பூனை உயிர் வாழ்ந்திருக்கு. அது கிரேமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூனை தான். இந்த பூனை தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்த பூனை. ரெட்டை குழந்தைகள் சொல்லுவாங்கள்ல, ஐடென்டிக்கல், நான் ஐடென்டிக்கல், இப்படி 2 வகையான ட்வின்ஸ் இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஈவன் இப்படி ஒரே மாதிரி நிறைய பிறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு பயமும் வர ஆரம்பிச்சது. ஈவன் கேரளாவில் இருக்கக்கூடிய கொடினி அப்படின்ற இடத்த எடுத்துக்கோங்களேன். இங்கே பிறக்கக்கூடிய முக்கால்வாசி குழந்தைகள் எல்லாமே ட்வின்ஸாக தான் இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க ட்வின்ஸுக்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதனாலேயே அங்கே ட்வின்ஸாக அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ட்வின் வில்லேஜ் அப்படின்னு இங்கே ஒரு பேரே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. என்னையா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன தான் பார்க்குறதுக்கு இவங்க ஒரே மாதிரி இருந்தாலும் எதனால் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஏதாவது ஒரு க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த க்ரைம் அவங்க ட்வின் மேலே யாராவது பழியாக போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பயந்தாங்க. பட் என்ன தான் அவங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஒருத்தங்க க்ரைம் பண்ணிட்டு இன்னொருத்தங்களை மாட்டி விட்டுறலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அதனால் நம்ம படத்தில் பார்க்குறோம்னா அதெல்லாம் கற்பனை தானே தவிர்த்து ரியல் லைஃபுக்கு வரும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாளுக்கு நாள் பூமியோடைய ஸ்பீடு அதிகமாகிட்டு போதா கம்மியாயிட்டு போதா ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உலகத்துடைய பாப்புலேஷனே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. ஹியூமன்ஸோடைய அதிகரிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பூமியோடைய சுழற்சி முறையில் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன இருக்குது, வேகமாக சுற்றுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, பூமி சுற்றுறது ஸ்லோவாக இருக்குது. அப்படின்னா பூமிக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் நிறையா உயிரினங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். மரங்கள்லாம் கம்மியாகிட்டே இருக்குது. இதுதான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பொல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஓசான் லேயர்லையும் ஓட்ட விழுந்துருச்சு. அண்ட் இப்போ பூமி சுற்றுற ஸ்பீடும் கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால்
ஒரு நாள் சொல்கிறது நிற்கலாம், அப்படி நின்னால் பெரிய ஒரு அழிவு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வரதுக்கு இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சந்தேகமே படாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். பழைய சோறு நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஃபர்மெண்ட் ஆகும், பாக்டீரியாஸ் வரும், அதெல்லாம் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதனால சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, அப்போ இந்தியா தானே கெத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஈவன் பாஸ்தா கூட நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 3-4 நாள்லாம் கிடையாது. ரொம்ப சூடாக நீங்கள் பாஸ்தாவை சாப்பிட்றத விட அந்த சூடு ஆறி போய் ஒரு 2 hours 3 hours கழித்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அந்த பாஸ்தா ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த பாஸ்தா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்தாவை நீங்கள் சூடாக சாப்பிடாம அதை ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஹெல்தியாக. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.